Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கங்களே, இன்றைய தினமணி செய்தித்தாள நம்ம போட்டித் தேர்வு பாயிண்ட் ஆஃப்ல எதெல்லாம் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம பொது தமிழ் வகுப்பு பார்க்க இருக்கோம். ஸோ டைம் ஆயிடுச்சு, அதனால ஸ்ட்ரைட்டாக போயிடுறேன். ஸோ எடுத்த உடனே கவர்மெண்ட் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் பார்த்தீங்கன்னா முதலிடம் சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸ் நமக்கு அப்கமிங் இந்த வருஷம் நடக்கக்கூடிய எக்ஸாம்ல கொஸ்டினா கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டாங்க அப்படின்னா 9.69% அப்படின்னு இந்தியாவில் தமிழகம் முதலிடம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பொருளாதார வளர்ச்சியில். ஸோ அது இம்பார்ட்டன் சொல்லி பார்க்குறோம். அதுக்கு அடுத்து தமிழக அரசு திட்டங்களா இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நம்ம இதுல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாசமும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதுலேயே உங்களுக்கு இதெல்லாம் கவர் பண்ணிடுவேன். அதே மாதிரி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல், அதுக்கடுத்து கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ அடுத்து அதை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். புதுமை பெண் திட்டம், அதாவது திட்டம், அந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. தமிழ் புதுவம் திட்டம் பார்த்தாச்சு. மக்களை தேடி மருத்துவ திட்டம் அப்படின்றது நம்ம பார்த்திருந்தோம். விடியல் பயணம் திட்டம் அப்படின்றது பார்த்திருந்தோம். அதே மாதிரி முதலீட்டாளர் முகவரி அப்படின்னும் போது தமிழக அரசு எவ்வளவு முதலீடுகள் ஈர்த்து இருக்கு அப்படின்றத நம்ம அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல எங்கெங்க வருதோ அங்க பார்த்திருப்போம். நான் முதல்வன் திட்டம் அதே மாதிரி நம்ம லாஸ்ட் மந்த் வரையும் பார்த்திருந்தோம். அப்புறம் இலவச மின்சாரம் அப்படின்னு பார்க்கிறோம். 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள், இதெல்லாம் அடிஷனலா இருக்கு. ஆனா ஸ்கீம் டைட்டில் தான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அதனால இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன் அப்படி பார்க்கிறோம். அதனால கண்டிப்பா கேட்பாங்க. இது தொடர்புடையது எல்லாமே நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் பண்ணிருக்கோம். ஜூலைல இருந்து ஆரம்பிச்சு ஜனவரியும் கவர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வாரம் அப்படின்றது நம்ம பிப்ரவரி அப்படின்னு பார்த்தோம். அடுத்த வாரம் மார்ச், அதுக்கு அடுத்த வாரம் ஏப்ரல் அப்படி சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். ஓகே, அப்கமிங் குரூப் 1 எக்ஸாம் நம்ம டார்கெட் பண்ணி நம்ம கவர் பண்றோம். அதே மாதிரி அப் டு நம்ம இந்த வருஷம் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலரா கொடுத்துட்டே இருக்க போறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். இது FTA அப்படின்னு இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் நடைய தடையற்ற ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது போட்டிருக்காங்க. FTA இறுதி செய்யப்பட்டது. விரைவில் இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே கையொப்பமிடும். அப்ப எந்த நாட்டோட நம்ம தடையற்ற ஒப்பந்தம் இப்போ ரீசெண்டா சைன் பண்ணிருக்கோம். ஏன்னா உலக அளவில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதாரங்கள ஒன்றா பாத்தீங்கன்னா இந்தியாவும் இருக்கு, அதே மாதிரி பிரிட்டனும் இருக்கு. 2 பேரும் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது என்னன்னா 2 பேருக்கு நடுவில் அந்த டபுள் டாக்ஸேஷன், இங்கேயும் டாக்ஸ் போடுறது அங்கேயும் டாக்ஸ் போடுறது, அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதிகப்படியான டாக்ஸ் அப்படின்னு 100% மேல போற டாக்ஸ் எல்லாம் குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் இப்போ ஃபைனலைஸ் ஆயிருக்கு. ஒரே வருமானத்தின் மீது இரு நாடுகளில் விதிக்கப்படும் வரிக்கு விலக்கு அளிக்கும் சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம், இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நிறைவடைந்தது அப்படி பார்க்கிறோம். அது பிரதமர் தெரிவிச்சிருக்காரு. அது பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டருக்கு டெலிபோன்ல பேசியிருக்காரு. பேசிட்டு இதை உடனடியா பாத்தீங்கன்னா மக்களுக்கு வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். தற்போது உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 5வது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். 6வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னா பிரிட்டன் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ 2 பேரும் சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கிறோம். 2 நாடுகளுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் மத்திய அரசுக்கு 1 வாரம் கெடு கொடுத்திருந்தாங்க. என்னன்னா சாலை விபத்து நடந்தது அப்படின்னா உடனடியா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிகிச்சை அருகில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையோ அல்லது பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவமனை, இதுல தனியார் மருத்துவமனையில சிகிச்சை கொடுக்கறது, பணம் இருந்தா பாக்கெட்ல பணம் இருந்தா தான் சிகிச்சை கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இந்தியா முழுவதும் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திட்டம் ஏற்கனவே இருக்கு. அப்ப சாலை விபத்து நடந்த 48 மணி நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எங்க தனியார் மருத்துவமனைகள்ல பாத்தீங்கன்னா சிகிச்சை பெற்றாலும் அதுக்கு உடனடியா தமிழக அரசு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவரை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல யாரு சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு 5000 ரூபாய் பாத்தீங்கன்னா அரசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது காரணம் என்னன்னா சாலை விபத்துல தமிழகம் நம்பர் 1 அப்படின்னு பார்க்கணும். அதிகமான விபத்துகள் ஏற்படுற மாநிலமா இருந்தது. இப்ப இப்ப உத்தரப்பிரதேசம் முதலிடத்துக்கு வந்துருச்சு சென்ற ஆண்டு. சோ இதுல விபத்துகளை குறைக்கணும், விபத்துகளை உயிரிழப்பு குறைக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்ல ஆல்ரெடி இந்தியாவுக்கே முன்மாதிரியான திட்டமாக நம்ம தமிழ்நாட்டில் செயல்படுத்தியிருக்கோம். அதையும் சுகாதாரத்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்திருக்காரு. அதையும் நம்ம பார்க்க போறோம். இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆயிருச்சு அப்படின்னா வேற வழி இல்லாம மத்திய அரசு பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் சாலை விபத்து சிக்குபவர்களுக்கு கட்டணம் இல்லா சிகிச்சை அளிப்பதற்கான மத்திய அரசின் திட்டம் அமலுக்கு வந்துள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து தலையங்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலயும் இப்ப நம்ம சிங்கப்பூர் எலெக்ஷனை பத்தி கொடுத்திருக்காங்க. சிங்கப்பூர்ல இப்ப ஆளுங்கட்சி யாரு, வெற்றி பெற்ற கட்சி எதுன்னு நம்ம எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அது இம்பார்ட்டன்ட். ஆளும் மக்கள் கட்சி மக்கள் செயல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு PAP அப்படின்னு அபார வெற்றி பெற்றுள்ளது. ஆச்சரிய தக்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
மலேசியாவின் ஆதிக்கத்தில் இருந்த சிங்கப்பூர் 1965ஆம் ஆண்டு சுதந்திர நாடாக பிரகடனம் செய்யப்பட்டது. அப்ப இருந்து இப்போ வரையும் ஒரே கட்சி தான் ஆட்சியில இருக்கு அப்படின்னு பாக்குறோம். தலைவர்கள் மட்டும் மாறுறாங்க, கட்சி தலைவர் மட்டும் மாறுறாரு. சோ அப்ப மொத்தம் 97 இடங்களுக்காக நடைபெற்ற இந்த தேர்தலில் ஆளும் PAP கட்சி 87 இடங்களை கைப்பற்றி புதிய வரலாறு படைத்திருக்கிறது. சுதந்திரம் அடைந்த பிறகு சிங்கப்பூர் நாடாளுமன்றத்துக்கு நடைபெற்ற அனைத்து பொது தேர்தலும், அதாவது கடந்த 60 ஆண்டுகளாக மக்கள் செயல் கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சியில் உள்ளது என்பது மிகப்பெரிய சாதனையா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அதுதான் தலையங்கத்தில் வந்திருக்கு. சோ அது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி பாக்குறோம். அடுத்து நம்ம பொது தமிழுக்கும் அதே மாதிரி யூனிட் 6க்கும் தொடர்புடைய வந்து திருக்குறள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாமுல முன்னிற்பவை அப்படின்னு பாக்குறோம். இயற்கையான நுட்ப அறிவை நூலறிவோடு ஒருங்கிய உடையவருக்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன்னிற்பவை எவை உள்ளன அப்படின்னா, அப்ப சூழ்ச்சியே கிடையாது அவனுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து அழகா சொல்றாரு. இயற்கையான நுட்பறிவும் நூலறிவோடு ஒருங்கிய இயல்பான நுட்ப அறிவு, இயற்கையாவே நுட்பமா ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு. பிளஸ் அவனுக்கு நூலறிவு இருக்குன்னா அவனுக்கு வரக்கூடிய சூழ்ச்சி ஏதாவது இருக்கானா ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அப்ப நுட்பமான அறிவு உங்களுக்கு இருக்கு, நூல் அறிவு நல்லா படிக்கிறீங்க, புத்தகத்துல வந்து நல்லா ரிவிஷன் பண்றீங்க, அப்படி இருந்தா உங்களுக்கு எக்ஸாம்ல டஃபான கொஸ்டின் ஏதாவது இருக்க போதானா ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டு வள்ளுவர் வந்து அழகா வந்து சொல்றாரு. இந்த அதிகாரம் வந்து அமைச்சு அப்படின்ற அதிகாரம். இந்த அதிகாரம் நமக்கு ரொம்ப முக்கியம் தேர்வு நோக்கில. சோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே வந்து தமிழகத்துல செயல்பாட்டில் உள்ள மருத்துவ திட்டங்கள் பத்தி சுகாதார மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு, அமைச்சர் வந்து பேசியிருக்காரு. சோ அது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பாப்போம். அதே மாதிரி மத்திய அரசு கொண்டு வந்திருக்க அந்த திட்டம் இருக்குல்ல, அதை பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துறோம். சாலை விபத்துகளில் சிக்குபவர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா அளிக்கும் திட்டம் 2025 நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. இதன்படி நாடு முழுவதும் உள்ள எந்த ஒரு சாலையிலும் மோட்டார் வாகன விபத்தில் சிக்கி பாதிக்கப்படுபவர்கள் இத்திட்டத்தின் கீழ் முதல் 7 நாட்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் அதிகபட்சம் ரூபாய் 1.5 லட்சம் மதிப்பிலான கட்டணமில்லா சிகிச்சை பெற முடியும். அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனை அந்த மருத்துவமனை தேடி போனோம் அப்படின்னு கிடையாது. அதிகமா சாலை விபத்து நடக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகாமையில் இருக்க மருத்துவமனைகள் சொல்லி ஏற்கனவே கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மருத்துவமனைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதுல வந்து சிகிச்சை பெற்றாங்க அப்படின்னா அங்க வந்து 1.5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து கொடுக்குறாங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இத மாதிரியா எடுத்துக்கிட்டு இந்தியா முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து யாருக்கு வந்து சொன்னாங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு சொன்னாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இந்திய அளவுல மட்டும் இல்ல உலகத்துக்கே நாங்க முன்மாதிரியான திட்டங்களை வந்து தீட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. இன்னொரு காப்போம் நம்மை காக்க 48 திட்டம் கடந்த 2021 டிசம்பர் 18ஆம் தேதி முதல்வரால் தொடங்கி வைக்கப்பட்டது. சாலை விபத்துகளில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்டு காப்பாற்றுவதே இதன் நோக்கம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த திட்டத்தின்படி விபத்தில் சிக்கியவர்களை மருத்துவமனையில் சேர்ப்பவர்களுக்கு 5000 வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் தமிழகத்தில் சேர்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் மற்ற மாநிலம் மற்ற வெளிநாட்டுகளை சேர்ந்தவராக இருந்தாலும் விபத்துக்குள்ளான முதல் 48 மணி நேரத்தில் அவரிடத்தில் பணம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை அளித்து அவரின் உயிரை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கப்படுகிறது சொல்லிட்டு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. திட்டத்தின் கீழ் 1 லட்சம் வரை கட்டணமில்லா சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது. அந்த தொகை 2 லட்சமாக அண்மையில் உயர்த்தி வழங்கப்பட்டது. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 என்ற இந்த இருபெரும் திட்டங்கள் அப்படின்றது வந்து தமிழகத்துல செயல்பாட்டுல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். மக்களை தேடி மருத்துவ திட்டம் உங்களுக்கு தெரியும், அந்த தொற்று அல்லாத நோய்களுக்கு வந்து வீடு தேடி மருத்துவம் கொடுக்கிறது, பிளட் பிரஷர், அப்புறம் டயபெட்டிக்ஸ் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்து மருத்துவம் வந்து பாக்குறது சொல்லி பார்க்கிறோம். அடுத்து ஆஸ்திரேலிய பிரதமருடன் தொலைபேசியில் ஆலோசனை வந்து ஆஸ்திரேலியாவில் இப்ப நடைபெற்ற நாடாளுமன்ற பிரதிநிதிகள் அவை கீழவை தேர்தலில் ஆல்பனேசி தலைமையிலான தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கு. இப்ப ஆஸ்திரேலியாவில் எந்த பார்ட்டி ஆட்சியில் இருக்கு? தொழிலாளர் கட்சி. அதனுடைய பிரதமர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆல்பனேசி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாக்குறோம். வந்து மத்த எல்லாம் பொலிட்டிக்கல் நியூஸ் தான் ஃப்ரெண்ட்.